வணக்கம். தினகரன் பேசுகிறேன். கேப்டன் விஜயகாந்த் அவர் எப்படி சொல்கிறதுங்க, வாழும்போது பல பேருக்கு கிட்டத்தட்ட மோர் தேன் 50 டைரக்டர்ஸை உருவாக்கியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. மோர் தேன் 50 ப்ரொடியூசர்ஸை உருவாக்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். யாரை எங்கே கேட்டாலும் அவரை பற்றி உயர்வாக தான் சொல்கிறாங்களே ஒழிய ஒருத்தர் கூட ஒரு கான்ட்ரவர்ஷியல் மேட்டர்ஸ் எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க. இந்த உணவளித்தல், இந்த சாப்பாடு போடுறாரு இல்லைங்களா, அதெல்லாம் மிகப்பெரியதொரு விஷயம். பெரிய செல்வம் எதையும் அவர் சேர்க்கவில்லை. மிகப்பெரிய செல்வம் அவர் சேர்த்தது என்னென்னா அந்த புண்ணியம். நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்கார். அதை மற்றவர்கள் அனுபவித்தவர்கள் தான் சொல்லணும். அதை சொல்கிறாங்க, ஓப்பனாகவே சொல்கிறாங்க. 24 மணி நேரம் அவரை நம்பி போகிறவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுவார்ன்றது அது உண்மை. என்னன்னா, அவருடைய அந்த கல்யாண மண்டபம் இங்கே கோயம்பேட்டில் அவர் கட்டி முடித்த பிறகும் அங்கே தொடர்ந்து போடப்பட்டது. கட்சி அலுவலகமான போதும் போடப்பட்டது. அவர் மறைந்த பிறகும் அவருடைய மனைவி பிரேமலதா அவர்கள் தொடர்ந்து பண்ணுறாங்கன்னா, அது எப்படி ஃபண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது என்னன்றதெல்லாம் ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம். ஏன்னா உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு மறைந்த பிறகு கூடங்க செத்தும் கொடுத்தான் சீதக்காதின்றது அவருடைய அந்த மறைவுக்கு பிறகு அந்த 2 நாளும் என்டையர் தமிழ்நாட்டிலேருந்து வந்தாங்க. மோர் தேன் 10 லேக்ஸ் வந்திருப்பாங்க அவருடைய இதுக்கு. எனக்கு தெரிஞ்சு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய மறைவுக்கு அந்த மாதிரி 10 லட்சம் பேர் வந்தாங்கன்னாங்க. அதற்கு பிறகு இவருக்கு வந்த அந்த க்ரௌடு மாதிரி வேறு யாருக்குமே வரமாட்டாங்க. இனிமேலும் வேறு எந்த நடிகருக்கும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் யாருக்கும் வர முடியாது. இதில் ஒரு ஹைலி ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நான் ஏன் செத்தும் கொடுத்தான் சீதக்காதின்னு சொல்கிறேன்னா, அந்த தொண்டர்கள், அந்த விஜயகாந்த் கட்சியினுடைய தொண்டர்கள் அவங்க மிகப்பெரிய அளவில் அங்கங்கே அன்னதானம் பண்ணது என்னை உண்மையிலேயே மெய்சிலிர்க்க வைக்கின்றது. அன்னதானம் மட்டும் அல்ல, அந்த வாட்டர் பாட்டில்ஸு, பசி இல்லாமல் அந்த ஃப்யூனரலுக்கு வந்தவங்கள பசி இல்லாமல் அந்த தொண்டர்கள் தங்களுடைய சொந்த பணத்திலிருந்து, அந்த தொண்டர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மையில் இருக்கவங்க, பெரிய பணக்காரெல்லாம் கிடையாது. அவர் எப்பவுமே ஏழ்மையோடு தான் தொடர்பு கொண்டவர், ஏழ்மையோடு தான் வாழ்ந்தவர். அதனால தான் அவர் வெற்றி பெற முடியாமல் போனதற்கு கூட காரணம், பெரிய பண முதலைகளிடம் அவர் தொடர்பு வைத்து கொள்வதில்லை. சாதாரண ஒரு பங்க்சர் கடை வச்சுருந்தவன் எம்எல்ஏ ஆகிட்டான். எல்லாருக்கும் அந்த மாதிரி பண்ணுவார் அவர். அந்த மாதிரி பண்ண ஒரு அரசியல்வாதி. அவரை நம்ம கொண்டு வரல தமிழ்நாட்டில். இன்னும் கொஞ்ச நாள் அவர் நல்ல திடகாத்திரமாக இருந்திருந்தாருன்னா பெரிய லெவலில் வந்திருப்பார். அவரை மாதிரி அந்த தொண்டர்களை கரெக்டாக பயன்படுத்தினவங்க, தொண்டர்களிடம் உரிமையாக பேசினவங்க, அதை தொடர்ந்து இப்போ கூட பாருங்கள் அந்த அன்னதானம் பண்ணுறாங்க. அவங்க மிஸ்ஸஸை நான் உண்மையிலேயே நான் பாராட்டுறேன். பெரிய விஷயங்க. தொடர்ந்து அவர் இல்லாமல் போன போது கூட அவருடைய மகன் அந்த எம்பி எலெக்ஷனில் அந்த ஒரு 1000-2000 ஓட்டில் தோற்று போன போது கூட எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. ஐயோ தோத்துட்டாரே, என்னடா இது, அவர் வின் பண்ணியிருக்கலாமே, இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரேன்னு கூட நான் வருத்தப்பட்டிருக்கேன். தனிமையில் நான் வருத்தப்பட்டிருக்கேன். உண்மையிலே இதை சொல்லுகிறேன். இது மாதிரி நல்லவங்க, இவங்கெல்லாம் நல்லவங்க. அதனால் நல்லவங்க, நல்லது நடக்குது. இன்னும் கூட அவங்க அன்னதானம் பண்ணுறாங்க. அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் தொடர்ந்து அவருடைய பெயராலே இது வரைக்கும், இனிமேல்லாம் வர முடியாதுங்க, அந்த மாதிரிலாம் வரவே முடியாது. இந்த ஃப்யூனரலுக்கு அத்தனை பேருக்கும் வயிறார சாப்பாடு போட்டு அந்த வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா ஒரு ஸ்பெஷலாக கவனித்து அனுப்பின ஒரு ஃப்யூனரல் தான் கேப்டன் விஜயகாந்தினுடைய ஃப்யூனரல் என்று மட்டும் சொல்லி, அந்த மனிதருடைய புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்க இறையை நோக்கி பிரார்த்தித்து நன்றியுடன் ஒரு சடன் தாட் எனக்கு அவரை பற்றி. நிறைய எங்கே போய் யூடியூப் சேனல் போட்டால் அவரை பற்றி புகழாதவங்களே கிடையாது. அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இது இல்லை. யார் புகழ்ந்தாலும் அதில் ஒரு உண்மை உண்டு. அதில் ஒரு அந்த நமக்கே தெரியும், அந்த ஹார்ட் ஃபெல்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸை தான் நான் பார்க்குறேன். எந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பெரிய லெவலில் இருக்கவங்கெல்லாம் அவரால் தான் நாங்கள் முன்னுக்கு வந்தோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் சம்திங் ரிமார்க்கபிள், சம்திங் எக்ஸ்ட்ராடினரி, சம்திங் எக்ஸம்ப்ளரி என்று மட்டும் சொல்லி, அவருடைய துணைவியார் பிரேமலதா விஜயகாந்துக்கு இறைவன் எல்லா வல்லமையும் கொடுத்து, இந்த அன்னதானம்லாம் பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயமாங்க. டெய்லி வராங்க, எவ்வளோ பேர் பாருங்கள் அந்த கல்லறைக்கு வராங்க கோயம்பேட்டில். நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. யாரை கேட்டாலும் நாங்கள் கல்லறைக்கு வரோம், மலரை போடுறோம், சாப்பிட்றோம், போகிறோன்றதெல்லாம் இன்னமும் கூட இந்த
ரூரல் வில்லேஜஸ்லேருந்து வராங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து மலர் வளையம் வச்சுட்டு ஒரு நம்பிக்கையோடு வராங்க. அங்கே சாப்பாடு போடுறாங்க. இதை தொடர வேண்டும், தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று மட்டும் கேட்டுக்கொண்டு நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன். வே. தினகரன்.